அறிஞர் அண்ணா பிறந்த நாள் விழா தலைவர், கழகத்தின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களே, இந்திய திருநாட்டின் இணையில்லா தலைவி திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே, தமிழ்நாடு இந்திரா காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தலைவர் அன்புக்குரிய நண்பர் இளைய பெருமாள் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தமிழக தலைவர் எல்லாரும் நண்பர் அப்துல் சமத் அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் சாதிக் அவர்களே, தமிழ்நாடு இந்திரா காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் எந்நாளும் என்னுடைய அருமை நண்பருமான மூப்பனார் அவர்களே, தமிழ்நாடு இந்திரா காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அன்புக்கு மரியாதைக்கு உரிய ஆர் வி சாமிநாதன் அவர்களே, எங்கிருந்தாலும் வாழ்க என்று அண்ணனால் வாழ்த்துரைக்கப்பட்டு எங்கிருந்தாலும் உளமார்ந்த நட்போடு பழகிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பாசமுள்ள சகோதரர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, காங்கிரஸ் கழக தோழமை கட்சிகளின் அன்பு உடன்பிறப்புகளே, தந்தை பெரியார் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவையும் தமிழகத்தினுடைய விடிவெள்ளி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் விழாவினையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த சென்னை பெரும் கடற்கரையில் கொண்டாட வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த விழாவிற்கு வருகை தர வேண்டும் என்று டெல்லி பட்டணத்தில் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை நான் அழைத்த நேரத்தில் சிறிதும் அட்டியின்றி உடனடியாக ஒப்புதல் வழங்கி இந்த விழாவை சிறப்பிக்க தந்தை பெரியார் அவர்களுடைய அரும் தொண்டுக்கு பாராட்டு தெரிவிக்க பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அரசியல் பண்பாட்டுக்கும் அயராத உழைப்புக்கும் நன்றி கூற வருகை வந்துள்ளார்கள். பெரியாரையும் அண்ணாவையும் எண்ணுகிற நேரத்தில் சமுதாயத்தையும் நாட்டையும் ஒரு சேர எண்ணி பார்க்க வேண்டியது கடமை என்பதை அம்மையார் அவர்கள் உணராதவர்கள் அல்ல. எனவே பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை நினைவு கூறும் போது நாட்டினுடைய தேவைகளை நினைவு கூர்ந்து நாட்டு மக்கள் எந்த பக்கம் அணிவகுக்க வேண்டும், அந்த அணி எப்படிப்பட்ட வெற்றியினை பெற வேண்டும், நாம் தோற்கடிக்க வேண்டியது தனிப்பட்டவர்களை அல்ல, தனிப்பட்ட கட்சிகளை அல்ல, வறுமையை, நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற ஜாதி கொடுமையை, ஏற்றத்தாழ்வை, இவைகளையெல்லாம் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற எண்ண கருவூலங்களை இங்கே சொல் மழையாக செய்வதற்கு அம்மையார் அவர்கள் வருகை வந்திருக்கின்றார்கள். இடையிலே கருவேக கூட்டங்கள் 2-3 நாட்களாக இன்று மேகங்கள் கலைந்து விட்டன. அரசியலிலும் அப்படித்தான். அத்தகைய உன்னதமான உயர்ந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த வெண்மணல் பரப்பில் கூடியிருக்கின்றோம். என்னென்ன வகையிலெல்லாம் தடுத்து பார்த்தும் அணை உடைத்து நீத்தம் போல் தமிழ் சமுதாயத்தினுடைய பெருங்குடி மக்கள் இங்கே குடிமையிருக்கின்றீர்கள். இந்த உடன்பாட்டை ஏற்படாமலே செய்துவிடலாமா என்று சதி செய்கிறார்கள். ஏற்பட்ட பிறகு ஏதாவது கோளாறு பேசலாமா என்று எண்ணி கிடந்தவர்கள் அத்தனை பேரும் வாயுகளும் இருக்கின்ற வண்ணம் இன்றைய தினம் இந்த உடன்பாட்டு பேரணி வெற்றி கொடி நாட்டி இருக்கின்றது. காலையிலே விமான நிலையத்தில் அம்மையார் அவர்களுக்கு தரப்பட்ட வரலாற்று சிறப்பிடிக்க வரவேற்பும் இப்போது இங்கு நடைபெறுகின்ற கூட்டமும் இந்த அணிதான் சரியான அணி. மற்ற அணியெல்லாம் அடிக்கடி வந்து போகின்ற பிணி.
எனவே இந்த அணியினை தொடருவோம் என்று இந்திரா காந்தி அம்மையாருக்கும் எனக்கும் அறிவுரை வழங்குவதைப் போல் தமிழ் சமுதாய மக்கள் இங்கே கூடியிருக்கிறது என்றுதான் நான் கருதுகின்றேன். எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய அன்புக்குரிய நண்பர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மூப்பனார் அவர்கள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா இருவரும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக எந்த வகையிலே பாடுபட்டார் என்பதை சுருக்கமாக கோரித்து காட்டினார்கள். நான் அம்மையார் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1950ஆம் ஆண்டு அரசியல் சட்டம் வகுக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டிலே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு ஒரு ஆபத்து காத்திருந்தது. அந்த ஆபத்தை அகற்றுவதற்கு அப்பொழுது தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் முயன்றார்கள் என்ற சரித்திர உண்மையை யாரும் மறந்துவிட முடியாது. பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு அளிக்கப்பட்டு வந்த உரிமைகள், இட ஒதுக்கீடுகள், இவைகள் பறிபோகின்ற அளவிற்கு உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கிலே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு பாதகமான தீர்ப்பு. அப்போது இருந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் அந்த அமைச்சரவைக்கு அழுத்த நிறுத்தமான கோரிக்கை எழுப்பி என்னுடைய நண்பர் ஆர் வி சாமிநாதன் அவர்களும் என்னுடைய நண்பர் கே டி கோசவராம் அவர்களும் சேலம் காங்கிரஸ் தியாகி சுப்பிரமணியம் அவர்களும் சட்டப்பேரவையிலே ஆற்றிய உரையை இன்றைக்கு படித்தாலும் மெய்சிருக்க வைக்கக்கூடிய உரைகளாகும். அவர் எடுத்துக்காட்டி ஆதாரபூர்வமான விளக்கங்களை கொண்டு தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் எடுத்துச் சொன்ன கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தமிழக அரசு, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு, உச்ச நீதிமன்றத்திலே பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுடைய பாதுகாப்புக்காக மேல்முறையீடு செய்து கொண்டது. எனினும் அங்கேயும் தோல்விதான் கிடைத்தது. எனவே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான போராட்டம் ஒன்று தமிழகத்திலே கிளம்பெற வேண்டிய தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. பெரியாருக்கு ஒரு புறத்திலே தலைமை வாங்கினார், பேரறிஞர் அண்ணா இன்னொரு புறத்திலே தலைமை வாங்கினார். இருவருக்கும் அவசரம் நீட்டினார். பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காக பாடுபட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இவர்களுடைய கோரிக்கையை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டவர்கள் அம்மையார் அவர்களே, உங்களுடைய அருமை தந்தையார் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். 1951ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதலாக அரசியல் சட்டத்திற்கு ஒரு திருத்தம் கொண்டு வந்தார்கள். அரசியல் சட்டம் இன்றைக்கு 40க்கு மேற்பட்ட திருத்தங்களை பெற்றிருக்கிறது என்றாலும் அரசியல் சட்டம் பெற்ற முதல் திருத்தமே இன்றைக்கு கொண்டாடுகிறோமே பெரியார் விழா, அந்த பெரியாரால் இன்றைக்கு கொண்டாடுகிறோமே பேரறிஞர் அண்ணா விழா, அந்த அண்ணா அவர்களால் இன்றைக்கு நினைவு கூறுகிறோமே பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயரால், அவரால் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சாதகமாக 15(4), 16(4) என்கின்ற பிரிவுகள் உள்ளடக்கிய ஒரு திருத்தத்தை தமிழ்நாட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நல்வாழ்வுக்காக உருவாக்கி, பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் என்றால் அதனை சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் தான் நோக்க வேண்டும் என்கின்ற சீரிய செழுமைய கருத்தை பண்டித ஜவஹர்லால் அவர்கள் இந்த திருத்தத்தை ஆதரித்தாலும் தலைவர்தான் கடந்த முன் வரை இருந்த சமுதாயம் பாதுகாப்பான ஒரு அரணை பெற்றது. ஆனால் இன்றைக்கு அந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு அளிக்கப்படுகிற நிலையில் பொருளாதார கண்ணோட்டம் தலை நீட்டி இருக்கிறது. அதை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் மறுக்கிறார்கள். அந்த உத்தரவு தேவையில்லை, திரும்ப பெறுக என்று கூறுகிறார்கள். ஏழை எளியோருக்கு நல்லது செய்ய வேண்டாமா என்று கேட்கப்படுகிறது என்றாலும் அதனை திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு கட்சிகளை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவர்களோ எவ்வளவு மாறுபாடும் கொண்டவர்கள் அல்ல. இப்போது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 31% இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 18% இடஒதுக்கீடு.
எல்லோரும் போட்டியிடக்கூடிய இடஒதுக்கீடு 51%. நாங்கள் சொல்வதெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டிலும் கை வைக்காமல், பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய 31% இடஒதுக்கீட்டிலும் கை வைக்காமல், எல்லோரும் போட்டியிடக்கூடிய 51%த்தில் ஏறத்தாழ 20% எடுத்து பிராமணர்களானாலும், செட்டியார்களானாலும், முதலியார்களானாலும், முக்குலத்தோரானாலும், வன்னியரானாலும், யானவரானாலும், செங்குந்தரானாலும், யாரானாலும் அந்த 51% பொருளாதார அடிப்படையில் 20% அவர்களுக்கே ஒதுக்கீடுங்கள் என்றுதான் இந்த பெரியார் நூற்றாண்டு விழாவில் பெரியாரை பற்றி மாத்திரம் பேசாமல், பெரியாருடைய பெயரை மாத்திரம் சொன்னால் பெரியாருக்கு ஆற்றிய தொண்டாக ஆகிவிடும் என்று கருதாமல், பெரியாருக்கு என்று மாவட்ட அமைத்து அவருடைய கொள்கைக்கு ஒரு பெரிய வட்டம் போடுவது சரியல்ல என்பதை எடுத்துக் காட்டுகின்ற வகையிலே நாங்கள் அந்த குரலை எழுதி வருகின்றோம். அளிக்கப்பட்ட உரிமை ஒதுக்கீடுகளை யாரும் இழந்துவிடக் துணிய மாட்டார்கள். பொருளாதார அடிப்படையில் இந்திய நாட்டு மக்கள் இரு கூறாக பிரிக்கப்பட்டு பார்க்கப்படக்கூடிய காலம் இன்னும் வெகு குறையிலே இருக்கிறதுதான் நான் கருதுகின்றேன். வகுப்பு அடிப்படையிலே தான் இந்த சமுதாய கட்டுக்கோப்பு உருவாகி இருக்கிறது. எனவே தான் வகுப்பு அடிப்படையில் ஏற்பட்ட உரிமைகளை யாரும் பறித்துவிட இயலாது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதி முறை இருக்கிறது. அவர்கள் பாராளுமன்றத்தை சேரத்தாழ 80க்கு மேற்பட்ட இடங்களிலே போட்டியிடக்கூடிய அந்த உரிமையை பெற்றிருக்கின்றார்கள். நாடாளுமன்றம் இப்பொழுது கலைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாடாளுமன்றத்தினுடைய தேவை ஜனவரி 2வது வாரத்திற்குள்ளே முடிந்து ஜனவரி 3வது வாரத்தில் நாடாளுமன்றம் கூட்டப்பட்டாக வேண்டும். அதற்கு என்ன அவசியம் தெரியுமா? இல்லாவிட்டால் போராடி போராடி பெற்ற தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தனித்தொகுதி முறை மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்ற சட்டத்தை நிறைவேற்ற முடியாமலே போய் போராடி பெற்ற உரிமையை தாழ்த்தப்பட்ட அறிஞர் நமக்கு இழந்து விடுவார்கள். எனவேதான் பாராளுமன்ற தேர்தல் நடந்தே தீர வேண்டும். அதை தட்டி கழிக்கலாம் என்று யாராவது எண்ணுவார்களேயானால் இந்தியாவில் பெரிய ரணகளவே ஏற்படும். அந்த விளைவை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்கின்ற தனித்தொகை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி ஒரு அவசர சட்டத்தின் மூலம் அதை புதுப்பித்து விட முடியாது. பாராளுமன்றம் கூடித்தான் அதனை புதுப்பிக்க வேண்டும். பாராளுமன்ற தேர்தல் இருந்து புதுப்பிக்க கூடாதா என்றால் ஜனவரி கடந்து அந்த தேர்தல் நடைபெறுகிறானால் இடைக்காலத்தில் அந்த தேர்தலில் அந்த தனித்தொகுதி முறை காலாவதியாகி தாழ்த்தப்பட்டவருக்கு இருக்கின்ற 85 இடங்களில் அவர் நிற்க முடியாமல் போய் அங்கே உயர்ஜாதிக்காரர்களும் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களுக்கென்று இருக்கின்ற உரிமையை இழந்துவிட நேரிடும். எனவேதான் எப்படியும் எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் அந்நியன் தலையெடுப்பாரா என்று எதிர்பார்க்காமல் அப்படியாவது தேர்தலை ஒத்திவைத்து தப்பித்துக் கொள்ள முடியாதா என்று கணக்கு போடாமல் வறட்சி வராதா என்று ஆண்டவரிடத்திலே வரம் கேட்காமல் உடனடியாக தேர்தலை நடத்துவதுதான் ஜனநாயகத்தை பற்றி வாய்கிறிய பேசியவர்களுக்கு சரியான உரையாகும் என்பதை நான் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் மூலமாக எடுத்துக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். 2.5 ஆண்டு காலத்திற்கு முன்பு இந்திய நாட்டு மக்கள் ஆட்சி பொறுப்பை ஜனதா கட்சியிடத்தில் அழகான வெள்ளித்தட்டிலே வைத்துக் கொடுத்தார்கள். வெள்ளித்தட்டிலே பெற்ற அந்த ஆட்சி பொறுப்பை உத்தமர் காந்தியடிகளுடைய சமாதிக்கு சென்று வணக்கம் தெரிவித்து அவர்கள் ஏற்றார்கள். 2.5 ஆண்டு காலத்தில் இடையிலே கொஞ்ச காலம் ஒற்றுமையாக இருந்திருப்பார்கள். ஆனால் அது நம்முடைய இந்திரா காந்தி அம்மையார் மீது உள்ள பயத்தின் காரணமாக ஒற்றுமையாக இருந்தார்கள் அல்லாமல் அவர்களாகவே ஒற்றுமையாக இருந்தார்கள் என்று என்னால் எடுத்துக் கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு மியூசிக்கல் சேர் என்பார்களே, அதை போல நாற்காலி இசை நாற்காலி போட்டி யார் நாற்காலியில் அமர்வது என்கின்ற அந்த மாபெரும் போட்டியில் ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் முடிவுரை கிழவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய கடந்த கால அரசியலை மறந்து எதிர்கால இந்திய மக்களை மறந்து அவர்கள் வம்புகளையும் போராட்டங்களையும் நடத்திக் கொண்டிருந்தார்கள். அல்லாமல்
இந்தியாவை பற்றி எண்ணினார்களா? இல்லை. மன்னிக்க வேண்ட அம்மையார் அவர்கள் அவர்கள் இந்தியாவை பற்றி எண்ணுவதற்கு எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இந்தியாவை பற்றி எண்ணுவதற்குத்தான் அதிக நேரம் எடுத்துக் கொண்டார். எப்படி பழி வாங்கலாம், என்ன தண்டனை பெறலாம், எப்படி எல்லாம் குற்றவாளி செய்யலாம் என்கின்ற கொடுமைகளுக்கு யார் யாரை ஆளாக்கலாம் என்கின்ற அந்த ரங்கத்தோடு செயல்பட்டார்கள் அல்லாமல் மக்களுடைய முற்போக்கு திட்டங்களை, மக்களுடைய தேவைகளை, மக்களுக்கு தேவையான நன்மைகளை பற்றி சிந்தித்தார்களா, செயல்பட்டார்களா என்றால் கிடையாது. தந்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் 5 ஆண்டு திட்டத்தை நிறைவேற்றினார். 5 ஆண்டு திட்டம் நிறைவேற்றியதன் மூலம் டெவலப்பிங் கண்ட்ரி என்கின்ற வரிசையில், வளர்ச்சியுற்ற நாடுகள் என்கின்ற வரிசையில் இந்தியாவும் தொழில்துறையிலே முன்னேறுகிற ஒரு நாடு என்பதற்கான விதையை தந்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஊண்டிவிட்டுச் சென்றார். அதற்கு பிறகு 22 ஆண்டு காலத்திலே யாதவ் சாஸ்திரிகளுடைய காலத்தினாலும் நம்முடைய அம்மையார் இந்திரா காந்தியர்களுடைய காலத்தினாலும் பெருகி வளர்ந்த தொழில் இன்றைக்கு என்ன நிலைமைக்கு ஆளாகி இருக்கின்றன. நேருவின் மீது உள்ள கோபத்தால் நேருவே விரோதியாக கருதினாடி இன்றுள்ள ஜனதா கட்சியினர். நேரு என்கின்ற பெயரையே விருக்கத் தொடங்கினார்கள் இன்றுள்ள ஜனதா கட்சியினர். அதன் காரணமாக 5 ஆண்டு திட்டங்களை கைகொள்கிறார்கள். அதற்கு பதிலாக ரோலிங் பிளான் என்று ஒன்று போட்டார்கள். அது எப்படி சுருண்டு முடங்கிவிட்டதோ எனக்கு தெரியவில்லை. பெயர்களுக்கு தகுந்தால் கூட வைத்தார்கள். ரோலிங் பிளான் என்று வைத்தார்கள். இவர்கள் 2 ஆண்டு காலத்திலே ஆண்ட ஆட்சிக்கு வேறு யாரும் காட்சி கூற தேவையில்லை. பம்பாயில் நம்முடைய முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அழகான உரை ஒன்றை ஆற்றியிருக்கிறார். என்னை அதில் குறிப்பிடுகிறார், எனது அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்த சரண் சிங் தயாரித்த பட்ஜெட் ஜனதா அரசை கவிழ்க்கின்ற சதியின் ஒரு அம்சமாகும். இவர்களை அமைச்சராக்கினால் பட்ஜெட் தயாரிப்பார்களா அல்லது சதித்திட்டம் தயாரிப்பார்களா என்பது நமக்கு புரியவில்லை. பிரதமராக இருந்த ஒருவரே ஒரு பட்ஜெட் நிதியமைச்சரால் எழுதப்படுகிறது, தயாரிக்கப்படுகிறது என்றால் அதற்கு முழு பொறுப்பும் அந்த அமைச்சரவை இல்லையா? அது அந்த அமைச்சரவையில் விவாதிக்கப்படுவதில்லையா? என்னுடைய சிறிய அலுவலகத்தில் தமிழ்நாட்டு அமைச்சரவையில் நான் பொறுப்பேற்ற நேரத்தில், இப்பொழுதல்ல, நான் பொறுப்பேற்ற நேரத்தில் அமைச்சரவையை கலந்துதான் காரியங்கள் நடைபெறும், திட்டங்கள் தீட்டப்படும். மொரார்ஜி சொல்லுகிறார், இந்தியாவுடைய பிரதமர் சொல்லுகிறார், 20க்கு மேற்பட்ட மாநிலங்களை ஆளுகின்ற பொறுப்பை ஏற்றிருந்த முன்னாள் பிரதமர் மொரார்ஜி சொல்லுகிறார், என்னுடைய நிதியமைச்சர் சரண் சிங் தயாரித்த பட்ஜெட் ஒரு சதி திட்டம், ஜனதா அரசையே கவிழ்க்கின்ற சதி திட்டம் என்று சொல்லுகிறார். அந்த பட்ஜெட் விளைவித்த கொடுமைகள் என்ன? விலைவாசி இயக்கம், பணவீக்கத்தினுடைய பெருக்கம். இதற்கு யார் காரணம் என்று கேட்டால் சரண் சிங் மொரார்ஜியை குறை கூறுகிறார். மொரார்ஜி சரண் சிங்கை குறை கூறுகிறார். 2 பேரும் ஒருவரை குறை கூறிக் கொள்கின்ற அழகான காட்சியை ஜோதி சித்திரமாக வழங்கியிருப்பது முரசொலி அல்ல, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை அழகான ஜோதி சித்திரமாக அதை வரைந்து காட்டியிருக்கின்றது. இன்னொன்று லட்சாந்தையும் பம்பாயிலே பேசிய மொரார்ஜி தேசாய் சரண் சிங் அரசுக்கு வழங்கியிருக்கிறார். இந்தியாவில் இன்றைக்கு நடைபெறுகின்ற சரண் சிங்கினுடைய காவந்து சர்க்கார் திருடர்களுடைய சர்க்கார். நம்முடைய தமிழ்நாட்டு அமைச்சர்கள் 2 பேரையும் சேர்த்துத்தான் அவர்தான் சொல்லுகிறார், திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டு கொள்கையற்ற கூட்டு. அவர் சொல்லுகிறார், சரண் சிங் மந்திரி சபையில் இருக்கிற அமைச்சர்கள் அத்தனை பேரும் திருடர்கள். இங்கு இருக்கின்ற இருவரையும் என்னுடைய இனிய நண்பர் எம்ஜிஆர் அவர்களால் அந்த அமைச்சரவையிலே சேர்க்கப்பட்டிருக்கின்ற இருவரையும் இணைத்து இது திருடர்கள் கூட்டம் என்று வர்ணிக்கிறார் மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்திரா காங்கிரஸ் நான் ஜனதா கட்சியோடு கூட்டிச் சேருவேன், ஆனால்
அவர்களுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்ய போக மாட்டேன். எனக்கு பெயர் கூட்டா, பொரியலா, அம்மையார் வடபுறத்தில் ஒரு முறை சொன்னார்களே சமீப காலத்தில் அவியல் என்று, அதுவா எனக்கு புரியவில்லை. ஜனதா கட்சியோடு கூட்டம், ஆனால் அவர்களுக்கு 7-8 சீட்டாம். ஆனால் மேடை ஏறி அவர்களுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்ய மாட்டோம் என்று மொரார்ஜி தேசாய்க்கு எம்ஜிஆர் அவர்கள் சூசகமாக ஒரு விளக்கத்தை அளித்திருக்கின்றார். ஜனதா ஆட்சியில் திட்டங்கள் இல்லை, மக்களுடைய முன்னேற்றங்கள் இல்லை, அவர்களை பற்றி கவலை இல்லை. மற்றவர்களை எப்படி பழிவாங்கலாம் என்பதே தங்களுடைய சிந்தனையாக கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, தங்களுடைய வேறு காலத்திலேதான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் போராடி மொழி போராட்டத்தின் காரணமாக தங்களுடைய வேறு இந்தி மொழி பிரச்சனையிலே ஒரு உறுதிமொழியை நமக்கு வழங்கியிருந்தார். இக்காரணம் கொண்டு இந்தி திணிக்கப்பட மாட்டாது அந்த உறுதிமொழியின் நிலையில் வென்றார். அவருக்கு பிறகு நான்கு அதே வழியில் வென்றார். அதற்கு பிறகு அம்மையார் அவர்கள் அதே வழியில் வென்றார். ஆனால் 2 ஆண்டு கால ஜனதா ஆட்சியில் ஜனதா சர்க்காரு இறுதிக்கால சர்க்காரோ என்று அச்சப்படுகின்ற அளவிற்கு நிலைமை மாறியிருப்பதையும் நான் உங்களை உணர்ந்து பார்த்துக் கொள்ளவில்லை. அம்மையார் அவர்களை வேறு உணர்ந்து பார்த்து வேறு பிரதமராக நிற்கிற வருகிறேன். வருகிற நேரத்தில் தந்தையாருடைய உறுதிமொழியை தாழாமல் தட்டாமல் காப்பாற்றுவது தம் மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இந்தி மொழி ஆதிக்கத்திலிருந்து தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றுகின்ற வகையில் நீங்கள் வெற்றி என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக ஒன்றிய முறையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த உடன்பாடு மன்னிக்க வேண்டும். உடன்பாடு என்றால் தேர்தலுக்கான உறவு. இந்த உறவு நீண்டகால உறவு, பழைய உறவு, இடையிலே கொஞ்சம் அருந்துவிட்ட கொண்டுவிட்ட உறவு. அந்த உறவை இன்றைக்கு நாம் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் வேறல்ல, உங்களை நான் தில்லியை சந்தித்து சென்னைக்கு கொள்கிறேன் என்று இடம்பெற்றுக் கொண்ட போது சொன்னீர்கள், மறந்திருக்க மாட்டீர்கள். புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னீர்கள். நான் சொன்னேன் இல்லை, பழைய அத்தியாயத்தை குறிப்பிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வந்தேன். இன்று ஆகிற பூஜை போடலாம், கடை வியாபாரிகள் எல்லாம் புதுக்கணக்கு ஆரம்பிப்பார்கள். நாம் ஆரம்பிப்பது புதுக்கணக்கு அல்ல, பழைய கணக்கினுடைய தொடர்ச்சி. பழைய கணக்கு ஒழுங்கான கணக்கு. நம்முடைய கணக்கு கள்ளக்கணக்கு அல்ல, கருப்பு பண கணக்கு அல்ல. நாம் செம்மையான கணக்கை வைத்திருப்பவர்கள். எனவே இன்று ஆயுத பூஜையில் நாம் ஆரம்பிக்கின்ற இந்த கணக்கு இந்தியாவில் ஒரு நிலையான அரசை உருவாக்கும், எல்லா மாநிலங்களிலும் குழப்பத்தை போக்கும். அந்த நிலையான அரசை தரக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் நீங்கள் தான். இதை தேர்தல் அலங்கார வார்த்தையாக இங்கே பயன்படுத்துகிறது என்று தயவு செய்து கருத வேண்டாம். 1969 24 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மக்கள் இருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். பேரம் பேசுகிறோமா? இல்லை, கிடையாது. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு துணையாக இருந்தார்கள். மன்னர் மானியத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி ஆதரவு தந்தோம். 16 வங்கிகளை தேசியமாக ஆக்குவோம் என்ற முற்போக்கு திட்டத்தை அறிவித்தீர்கள். அகமகிழ்ந்தோம், ஒத்துழைப்போம். 24 பேர் முன்னேற்ற திட்டங்களுக்காக உங்கள் பின்னால் நின்றோம். மறந்திருக்க மாட்டீர்கள். நாங்கள் சேலம் தொழிற்சாலை கேட்டோமே தவிர ஒரு தொழில் மந்திரி வேண்டும் என்று கேட்டதில்லை. நாங்கள் நெய்வேலி 2வது சுரங்கம் கேட்டோமே தவிர சுரங்க இலாக்கா மந்திரி ஒன்று வேண்டும் என்று கேட்டதில்லை. இனிமே கேட்பாங்க என்ற சந்தேகம் கூட உங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் உங்களிடத்திலே கொண்டிருக்கின்ற உறவு கொள்கை உறவு. இடைக்காலத்தில் ஏற்பட்டவைகளை நாம் கண்ட கெட்ட கனவுகளாக இன்று மறந்து விடுவோம். இருந்த கசப்புகளை நாம் மீண்டும் நினைத்தே இல்லை என்று உறுதி எடுத்துக் கொள்ளுவோம். அந்த உறுதியோடு இன்றைக்கு ஒன்றுபட்டு உழைப்போம். நாம் திட்டவட்டமாக சொல்லுவோம், we do not want a tamasha at Delhi. We want a government, a good government.
and a stable government. We believe that only Srimati Indira Gandhi can give us a stable government.